ஹாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க மாஹேந்தியன் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும். இதுக்கு மேல பட்டாசா வெடிக்கும், அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கியூஏக்கு போயிட்டு வந்தலாம். கியூஏ ரவுண்ட்ஸ் நம்ம ரெகுலரா போவோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கமெண்ட் செக்ஷன், நான் வீடியோ போடலன்னா கூட அந்த கமெண்ட்ஸ்ன்றது ரெகுலரா பழைய வீடியோஸ்ல போயிட்டு கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸா போட்ட வீடியோல இருந்து வந்த 4-5 கமெண்ட்ஸ் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கு நம்ம ரீப்ளே பண்ணிட்டு லாஸ்டா நம்ம என்ன சர்ப்ரைஸ்ன்றதை நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? ஸோ மாயின்டீனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்ல உள்ளங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் கொடுத்த போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கியூஏக்கு வந்துட்டோம். கியூஏ ரவுண்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்க கிளினிக் இருக்கான்னு கேட்டிருக்காரு. என் கிளினிக் இருக்கு பிரதர், கோயம்புத்தூர்ல உக்கடம்ல இருக்கு. தாஜி டவர்ஸ் அந்த பில்டிங் பேரு, அதுல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இப்போ யார் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைகாலஜிஸ்ட் டீம் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்லாவே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போய் பார்க்கணும்னா தாராளமாக போய் பாருங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட் விஷஸ். அந்த கொஸ்டின் டிக் பண்ணிடுங்க. அவங்க ஆன்சர் சொல்லிட்டு நம்ம கிளினிக் இன்னும் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க சைடு நல்லாவே போயிட்டு தாங்க இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டோம். எனக்கு ஏஜ் 27 ஆகுது, மேரேஜ் ஆகல. அவருக்கு வந்து ஃபினாஸ்டேட் 0.1 mg அண்ட் மினாக்சில் ட்ராபிக்கல் சொல்யூஷன் 5 mg வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணா செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருமா, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வருமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் ஒரு மினாக்சிலும் அடிச்சிருக்கேன் கண்ணா பின்னான்னு. ஃபினாஸ்டைட் டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கேன் தரமா. எனக்கு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்தது கிடையாது. மேபி அது ஒரு இல்யூஷனா இருக்கலாம், இல்லை அது ஒரு கன்க்ளூஷன் இல்லாம அது ஒரு இதாவே போயிட்டு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம் வந்தது கிடையாது. பட் இங்க என்ன பிரச்சனைனா, மினாக்சில்ன்றது ஒரு ட்ராபிக்கல் சொல்யூஷன். நார்மலா சில பேர் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. மினாக்சில் சாதாரண ஸ்ப்ரே கிடையாது, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ப்ரே. ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணுது, ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணி ரீக்ரோ பண்ண வைக்கிது, பிளட் வெசல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணிடுது. ஸோ அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். அதை கெயின் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்கன்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் லைக் ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணணும். அது ப்ராப்பரா ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணீங்களோ அதுக்கு டபுளா ஹேர் ஃபால் வரும், திருப்பி வரும். பட் ஃபினாஸ்டைட் வந்து பாத்தீங்கன்னா டிஹெச்டி பிளாக்கர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்யும். அட் த டைம் வந்து மினாக்சில் அண்ட் ஃபினாஸ்டைட்ன்றது கொஞ்சம் ப்ரெஷர் பண்றது. நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஜுவலா நீங்க வந்து கொண்டு போங்க. என்னுடைய சஜஷன் அது. ஏன்னா எல்லாருடைய பாடியும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி டைப் ஒவ்வொரு மாதிரி. நான் அடுத்த டைம்ல வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், பாடி கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். நான் யூஸ் பண்ண முடியும்னா நான் தாராளமா அடிச்சிருக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பீரியட் வரைக்கும் நான் மினாக்சில் யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபினாஸ்டைடே யோசிச்சேன், சரி ஃபினாஸ்டைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் தனித்தனியாக யூஸ் பண்ணதால எனக்கு அது எப்படின்னு தெரியல. பட் அந்த டைமே யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து கிராஜுவலா கொண்டு போய்க்கங்க. ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான இதுதான், கத்தி துப்பாக்கி மாதிரி. பட் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எனக்கு எதுவும் வந்தது கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேருடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை மேபி இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். அது நீங்க எத்தனை எம்சி யூஸ் பண்றீங்க, எத்தனை லாங் டேர்ம் யூஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்து யூஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஓகே, ரொம்ப லாங் டேர்ம் வேணாம், அவ்வளவுதான். ஸோ அந்த கொஸ்டினையும் அவங்க பிக் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஃப்சி பிளாஸ்டிக் டியூப் பண்ணலாமான்ற மாதிரி பிரதர் கேட்டுக்காரு. பிளாஸ்டிக் டியூப் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். 85% ரிசல்ட் அண்ட் 90-95% ரிசல்ட். வாட் எவர் உங்களுடைய ரிசல்ட், அதில் 10% நீங்களும் உழைப்பு போடணும். ஜிஎஃப்சி பண்றேன், பிஆர்பி பண்றேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்றேன், எனக்கு அதுவே போதும், எனக்கு முடி வந்துடும், நம்ம கேர்ஃபுல்லா விட்டோம்னா அது சொல்ல முடியாது. வரலாம், வராமே போகலாம். ஏன்னா கிளினிக்ல வந்து இவ்வளவு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, முடி வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க சர்ஜரி மூலியமாவோ சரி ஏதாவது ஒரு சம்திங் ட்ரீட்மெண்ட் மூலியமாவோ பண்றாங்கன்னா நீங்க ஒரு 10% வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். டயட் ஆர் வாட் எவர் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்க உங்க உடம்ப நீங்க கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமா முடி வந்து நல்லாவே வந்துடும். ஜிஎஃப்சி கிளாஸ் டியூப் அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஸோ டியூப் இஸ் பெட்டர், எதுனாலுமே ஓகே தான்.
அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் பிரதர் எனக்கு மொட்டை அடிச்சு 1 year 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 year 3 months ஆயிடுச்சு. மொட்டை அடிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக அடிக்கலாம். ஏன்னா நானே 2-3 தடவை மொட்டை அடிச்சிருக்கேன். வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதை வீடியோ போடணுன்றதுக்காகவே மொட்டை அடிச்சேன் ஒரு தடவை. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் என்னன்னா மொட்டை அடிக்கலாமான்னு இருக்கு. மொட்டை அடிச்சா முடி வளருமான்னு. அந்த பண்ணவங்களுக்கும் அது பண்ணலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. மேபி முடி வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 1 year 1.5 year ஆயிடுச்சுன்னா தாராளமா மொட்டை அடிக்கலாம். ஆனா ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை 5 மாசத்துக்கு ஒரு அடிக்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு தடவை அடிச்சீங்கன்னா 2 வருஷம் கேப் விட்டுருங்க. அட்லீஸ்ட் 1.5 yearல இருந்து ஒரு 20-22 மாசம் கேப் விடுங்க. சரிங்களா? விட்டுட்டு அடி. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஹேரோடைய ரூட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்ல நான் வந்து 5 மாசத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறேன், 4 மாசத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறேன்னா அதுவே வந்து ஏதாவது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவுமே நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டோம். லாஸ்ட் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிளினிக் நேம் கேட்டிருக்காரு ஒருத்தர். நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணல ப்ரோ, நான் இங்கேருந்து ரொம்ப லாங் போய் பண்ணிட்டு வந்தேன். சண்டிகர், பஞ்சாப் சண்டிகரில் போய் பண்ணிட்டு வந்தேன். அது 2 நாள் டிராவல். அப்போ நான் போய் பண்ணது காரணம் எனக்கு இங்கே வந்து பட்ஜெட்ல இங்கே எதுவுமே கிடையாது. பட்ஜெட்ல தான் அங்கே வந்து கம்மியாக தான் இருந்து, அதனால தான் அங்கே போய் நான் பண்ணிட்டு வந்தேன். பட் இப்போ அங்கே சரியா பண்றது கிடையாது. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கலாம் வெளியே வந்துட்டாங்க. அதனால இப்போ அங்கே சரியா பண்றது இல்லை. ஸோ ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம். அதனால தான் அந்த நேம் சொல்லாம நான் இருக்கேன். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றேன். இந்த லாஸ்ட் ஒரு குட் பெட்டர் பெஸ்ட் சர்ப்ரைஸ் எடுத்துக்கு வந்திருக்கோம். பெட்டரான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக். நீங்க நிறைய பேருக்கு வந்து பெரும்பாலும் ஹேர் தான். முடி இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸும், முடி இல்லைன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் வேற. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த முடி எவ்வளவு பேர் லைஃபை திருப்பி போட்டுச்சு, நிறைய பேருக்கு ஒரு ஜேர்னியை கொடுத்துருக்கு. ஈவன் எனக்கே ஒரு ஜேர்னி இது. என்னால ஒரு 4-5 பேர் கெயின் ஆயிருக்காங்க, கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷம். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறது, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குன்னா ஒரு பெஸ்ட் கிளினிக் எது, ஒரு பெட்டரான கிளினிக் எதுன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோம்னா அது ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட். அது வந்து எப்பவுமே ஒரு செட்பேக். அதுக்கு முன்னாடி ஒரு செட்பேக், அதுல இருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அது எங்க நம்ம பண்ணலாம், எங்க பண்ணா கரெக்டா இருக்கும், லைஃபுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்க பண்ணலாம் அண்ட் எங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரையும் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா லட்சமா செலவாயிடுமோ அப்படின்னா. ஏன்னா இங்க இருக்கிற சில எலைட் கிளினிக்ஸ்ல அப்படிதான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியல. நம்ம வந்து இந்த பட்ஜெட்ல பண்ணோம், கிளினிக்லயும் ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ இது எங்க எப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்ட் கிளினிக் தமிழ்நாட்டுலன்னு இல்ல, சவுத் இந்தியால பெஸ்ட். அவங்க சவுத் இந்தியாலே பெஸ்டா டாப் ரேங்க் வாங்கிட்டு இருக்கவங்க இப்போ வர போறாங்க. எங்க எப்போ அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது இதை பத்தின ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. யார் வர போறா அண்ட் என்ன லொகேஷன் இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சரிங்களா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க போய் சர்ஜரி பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் ரிசல்ட் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா டாப் பெஸ்ட் டாக்டர்ஸ் தான். அவங்க எல்லாமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான 5 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தான் அவங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஏன்னா வராங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் அங்க போயிட்டு பயன் அடையணும்ன்றது அவங்க முதல்ல இருக்கிற ஒரு எண்ணம். அதனாலே அவங்க வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. எங்க எப்போ என்னன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்றேன். இதுக்கு மேல ரெகுலரா பட்டாசா இருக்கும், அதை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். ஸோ அவங்க இப்போ வந்துட்டு இருக்காங்க, எங்க வராங்க, எப்போ வராங்க, நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். உங்க யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரா இருப்பா, எங்க லொகேஷன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்ல இதுக்கு மேல தரம் தான் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு அப்டேட் நான் லொகேஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? லொகேஷன் ஸ்பாட்டை சந்திக்கிறேன். எங்க வராங்க, யார் வரான்றதை நான் காமிக்கிறேன். அன்டில் டேக் கேர். மாயன்டீனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.